ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எங்கள் ரிலேட்டிவ் அண்ணா ஒருத்தவங்க அவங்க பொண்ணுக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்ருந்தாங்க. நானும் போயிருந்தேன். எங்கள் ஊர் வில்லேஜ் சைட்லலாம் வந்துட்டு இந்த மாதிரி தான் பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. கிராண்டாலாம் பண்ண மாட்டாங்க, ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். சிம்பிளாக இருந்தாலுமே ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுவாங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். கேக்கெலாம் கட் பண்ணி முடிச்சுட்டு கேக்கெல்லாம் ஃபேஸில் பூசி என்ஜாய் பண்ணாங்க நல்லா. என்னால் சடனாக கூப்பிட்டதுனால எந்த கிஃப்ட்டும் பண்ண முடியல. ஸோ கடைக்கு போயிட்டு அப்போதைக்கு ஒரு இங்க் பென், அவங்க ஸ்டூடெண்ட்டுங்கிறதுனால ஒரு இங்க் பென், ஹீரோ பென் வாங்கி கொடுத்துட்டேன் என்னோடய சார்பில். அப்படியே இந்த பாப்பாவுக்கு ஒரு வாழ்த்து சொல்லிடுங்க, பிறந்தநாள் வாழ்த்து. இந்த மாதிரி வில்லேஜ் சைடில் நீங்களும் இந்த மாதிரி கேக் வெட்டி என்ஜாய் பண்ணியிருக்கீங்களான்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் காய்ஸ். பர்த்டே எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா, மார்னிங் எழுந்தோடனே ரெடி ஆகிட்டு பர்த்டே ட்ரெஸ்லாம் போட்டு பக்கத்து வீட்டுக்கெலாம் போய் சாக்லேட்ஸ் கொடுத்துட்டு, சாக்லேட்ஸ் கொடுக்குறப்ப இந்த 10 ரூபாய் 20 ரூபாய்லாம் கிஃப்டாக கொடுப்பாங்க. அதெல்லாம் ஜாலியாக இருக்கும். அப்புறம் அதெல்லாம் முடிச்சுட்டு நைட் ஆனோடனே இந்த மாதிரி கேக் வெட்டி என்ஜாய் பண்ணிட்டு பர்த்டே முடிச்சிருவாங்க. அவ்வளோ நிம்மதியாக இருக்கும் அந்த ஒன் டே. உங்களுக்கு பெருசாக யாரையும் கூப்பிட மாட்டாங்க. கூட அக்கா, தங்கச்சி, சிஸ்டர்ஸ், அப்பா, அம்மா மட்டும்தான் சேர்ந்து கேக் வெட்டுவாங்க. அதுவே ஹாப்பியாக தான் இருக்கும். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.